स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றோம். மனிதன் உருவான நாள் முதல் பிரபஞ்சத்தில் பலாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நூல்கள் உருவாகிக் கொண்டே இருந்திருக்கின்றது. வெளி உலகத்திலே நமது முன்னோர்கள் செய்த ஆராய்ச்சிகள், வாழ்க்கையை மேம்படுத்தும் செய்திகள், வாழ்க்கை முறைகள் இவைகளெல்லாம் தொகுக்கப்பட்டு விஞ்ஞான நூல்களாக மாறியது. ரீஇன்வென்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லாமல் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு மாற்றப்படுவதற்காக உருவாக்கப்பட்டவைதான் நூல்கள். வெளி உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட சத்தியங்களை, உண்மைகளை மறந்துவிடாமல் இருப்பதற்கும் அடுத்த தலைமுறைக்கு உபயோகமாக இருப்பதற்கும் சேர்த்து வைக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட சத்தியங்களின் தொகுப்பு விஞ்ஞான நூல்கள். அதேபோல் உள்ளுலகத்தின் உண்மைகள் மறந்து விடாமல், மறைந்து விடாமல் இருப்பதற்காக, அடுத்த தலைமுறைக்கு அது சென்று சேர்வதற்காக தொகுத்து வைக்கப்பட்ட நூல்கள், உள்ளுலக விஞ்ஞானத்தை பற்றிய சத்தியங்களை தொகுத்து வைத்த நூல்கள் ஆன்மீக நூல்கள். லட்சக்கணக்கான வெளி உலக நூல்களும் உள்ளுலக நூல்களும் பூமியிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளுலக நூல்கள், ஆன்மீக நூல்களை பொதுவாக 3 வகுப்பாக பிரிக்கலாம். ஒன்று சாத்திரங்கள், இரண்டாவது ஸ்தோத்திரங்கள், மூன்றாவது சூத்திரங்கள். மாற முடியாத, என்றுமே நிலைத்திருக்கின்ற, எல்லோரும் வாழ்ந்தாக வேண்டிய சத்தியங்கள். இதைத்தான் சாத்திரங்கள்னு சொல்றோம். நாம் அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும், உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இவை சத்தியங்களாகவே இருக்கும், மாறாது. நாம் அதை அனுபவமாக மாற்றிக்கொண்டால் இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்வை வளமாக்கும். மாற்றிக்கொள்ளாவிட்டால் நம் வாழ்க்கை துக்கத்தில் இருக்கும். ஆனால் சத்தியத்திற்கு மாறுபாடு கிடையாது.
சத்தியத்திற்கு மாற்றம் கிடையாது, சத்தியத்திற்கு குறைவு கிடையாது. இது போன்ற நிரந்தரமான, அழிவில்லாத, குறைவில்லாத நிஜமான சத்தியங்களை சாஸ்திரங்கள்னு சொல்றோம். உதாரணத்துக்கு சொன்னா ஆன்மாவை பற்றிய கருத்து, ஆன்மா அழியாதது. நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றிய கருத்து, நம்முடைய வாழ்வு, இறப்பு, இவைகளை பற்றிய சத்தியங்கள். கர்மத்தை பற்றிய கருத்து, இவைகள் சாஸ்திரங்கள். இவைகளை உள்வாங்கிக் கொள்வதும் அதன் மூலமாக வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதும் நம்முடைய சுதந்திரம். ஆனால் நாம் உள்வாங்கினாலும் வாங்காவிட்டாலும், தேர்ந்தாலும் தேராவிட்டாலும், புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இவைகளின் சத்தியத்தன்மைக்கு குந்தகமோ மாறுபாடோ பங்கமோ விளைவிப்பதில்லை. இவைகளை வாங்குவதன் மூலமாக நம் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வது நம் விருப்பம். இல்லை, தேவையில்லை என்று மறுப்பதும் நம்முடைய சுதந்திரம். உதாரணத்திற்கு யாரோ பல விஞ்ஞானிகள் தங்களுடைய வாழ்க்கையை செலவிட்டு நேரத்தையும் சிந்தனையையும் செலவிட்டு விளக்கை கண்டுபிடிக்கிறார், மின் விளக்கை கண்டுபிடிக்கிறார். அவங்க எல்லாம் செய்த ஆராய்ச்சி இதனுடைய பலனாகத்தான் இன்று மின் விளக்கு நமக்கு உபயோகத்தில் இருக்கின்றது. புத்திசாலித்தனமா அவருடைய ஆராய்ச்சியின் பலனான இந்த விளக்கை உபயோகிப்பதும் அல்லது அகங்காரம் மேலிட்டு அவர்கள் கண்டுபிடித்தால் அது அவர்களுக்கு, நான் மீண்டும் இதை முழுவதுமாக துவக்கத்திலிருந்து கண்டுபிடித்த பிறகுதான் நான் அதை உபயோகிப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சு கண்டுபிடிக்க துவங்கினோமானால் எந்த காலத்தில் நாம் அதை முடிப்போம்? கண்டுபிடிச்சு ஆரம்பிச்சு இந்த மின் விளக்கை உபயோகப்படுத்துறதுக்கு நாம தயாராகும் பொழுது அதை உபயோகப்படுத்த தேவையே இல்லாமல் போயிருக்கும், வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். ரீஇன்வென்டிங், அகங்காரத்தின் மூலமாக ரீஇன்வென்டிங்குள்ள போனா அது நம்முடைய பிரச்சனை. அதே மாதிரி தான் வாழ்க்கையில சில நேரத்தில் நாம நமது முன்னோர்கள் கண்டறிந்து வைத்த ஆழமான இந்த சத்தியங்களை, வாழ்க்கையை வளமாக்கும் இந்த உயர்ந்த சத்தியங்களை நேரடியாக கடைபிடித்து வாழ்வை வளமாக்கிக் கொள்வதும் நமது விருப்பம். இல்லை, நானே அதை மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றதும் நமது விருப்பம். ஆனா இந்த நம்முடைய விருப்பத்தாலோ சுதந்திரத்தினாலோ பாதிக்கப்படாமல் தன்னுடைய பூரணத்தன்மையிலே நிலை கொண்டு இருக்கின்ற சத்தியங்கள் தான் சாஸ்திரங்கள். நெருப்பை தொட்டால் சுடும், இது சாஸ்திரம். இல்ல இல்ல, அவங்க சொல்லிட்டா நாம ஏத்துக்கிறதா? ஒவ்வொரு நெருப்பாக தொட்டு பார்த்து சுடும் 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 சுடும்னு நானே அனுபவித்து புரிந்த பிறகுதான் செய்வேன். இந்த உணர்வில் கூட ஒரு முறை நெருப்பை தொட்டு உணர்ந்து கொண்டால் கூட தவறில்லை. ஆனா ஒவ்வொரு வித நெருப்பையும், முதலில் தீக்குச்சி நெருப்பை, பிறகு அடுப்பு நெருப்பை, பிறகு கடியடுப்பு நெருப்பை, ஒவ்வொரு நெருப்பாக தொட்டு 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 எல்லா நெருப்பையும் தொட்டு பார்த்து எல்லா நெருப்பும் சுடும்னு நானேதான் புரிந்து கொள்வேன் ஆரம்பிச்சோன்னா எல்லா நெருப்பும் சுடும்னு தெரியும் பொழுது உடம்பு சுடப்பட்டு விடும். உடம்பு சுடுகாட்டிலிட்டு சுடப்படுவதற்கு தயாராகி விட்டிருக்கும், வயசாகி போயிருக்கும், வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். தேவையில்லாத ரீஇன்வென்ஷன். நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் தன் குணம் மாறாது ஒளிருகின்ற சத்தியங்கள் சாஸ்திரங்கள். இரண்டாவது ஸ்தோத்திரங்கள். ஆன்மீக நூல்களிலே 3 வகை: சாஸ்திரம், அடுத்தது ஸ்தோத்திரம். உணர்ந்தபின் பொங்குகின்ற ஆனந்தத்தை இதயத்தாலே கரைந்து போற்றுதல். காரணமே இல்லாமல் பொங்கும் ஆனந்தம் விதர்க்கம், ஆழமான விதர்க்கம். அன்பு உணர்வோடு நம்மை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் பார்க்கின்ற
பக்குவம் வாய்த்து விட்டால் அதுக்கு மேல வேற ஒண்ணுமே தேவையில்லை. உலகத்தின் மிக உயர்ந்த பலன் உச்ச உணர்வு நிலை, ஆழமான விதர்க்கத்தோடு நம்மையும் நம்மை சுற்றி இருக்கும் பொருட்களையும் நம்மை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் உணருதல். ஆழமான விதர்க்கம் மலரும் பொழுது நம்மை அறியாது பொங்குகின்ற பக்தி, பக்தியினால் பொங்குகின்ற கருத்துக்களும் வார்த்தைகளும் சத்தியங்களும், அதுதான் ஸ்தோத்திரங்கள். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இனிமையான பக்தியின் ஓட்டம் ரொம்ப அருமையா சொல்லுகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். உன்னுடைய குணங்கள், லீலையின் வெளிப்பாடு, வடிவத்தின் அழகு, இவைகளை வர்ணிக்கின்ற இந்த சுவையை தவிர, இந்த சுவையை விட்டுவிட்டால் இந்திர லோகம் ஆளுகின்ற அரச பதவி கிடைக்கும் என்று சொன்னால் கூட எனக்கு அது வேண்டாம் என்கின்றார். ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத மன அமைப்பு, பக்தர்களுடைய மன அமைப்பு. அதனாலதான் இந்த லாஜிக்காவும் இன்டலெக்சுவலாவும் வாழறவங்களுக்கும் இந்த பக்தர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி. என்ன சொல்ல வராங்க? அவங்க சொல்றத ஆச்சாரியன் இந்த பாடலிலே சொல்லுகின்ற இந்த இனிமையான கருத்தை நமக்கு புரிகிற மொழியில சொல்லணும்னா வேற ஒண்ணும் வேண்டாம். கோயில்ல சாயந்தரத்துல உட்கார்ந்து பஜனை பண்ணிட்டு இருக்கிற ஆனந்தத்தை விட ஒரு பெரிய நாட்டுக்கு முதலமைச்சராகவோ அல்லது பிரதமராகவோ அந்த பதவி கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்றாரு. ஒரு லாஜிக்கலா யோசிக்கிறவங்களுக்கு புரியாது. என்னப்பா சொல்றாரு இந்த ஆழ்வார்? என்ன சொல்லுகின்றார்? கோயில்ல உட்கார்ந்து பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இங்க உட்கார்ந்து உன்னுடைய அழகை வர்ணிக்கின்ற இந்த ஆனந்தம் சில நேரத்துல நம்மை அறியாத அந்த விதர்க்கம் பொங்குமானால் உண்மையிலேயே தோணும், சுத்தி இருக்கிற எல்லாமே உபயோகம் இல்லாதது அப்படின்னு. விதர்க்கம் நமக்குள் மலருமானால் மற்ற எல்லாமே உபயோகம் இல்லாதவையாக தெரியும். நான் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த விதர்க்கத்தை உணர்ந்தவர்கள் சமூகத்தை ஆளுகின்ற சக்தியாக ஒரு காலத்திலுமே இருந்ததில்லை. அதனால் இந்த விதர்க்கத்திற்கு சமூகத்திலே மிகப்பெரிய முக்கியத்துவமோ அங்கீகாரமோ கிடைக்காமல் போய்விட்டது. சமூகத்திலே அங்கீகாரமும் முக்கியத்துவமும் கிடைக்காததனாலேயே பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த விதர்க்கத்தை உணரும் நுட்பத்தையும் இதன் பெரும் தன்மையையும் இதை வாழ்க்கை முறையாக வாழும் ஞானத்தையும் பெறாமலேயே இழந்து விட்டார்கள். சாத்திரங்கள் மூளையின் உச்ச உணர்வு நிலையை நமக்கு உணர்த்தும். ஸ்தோத்திரங்கள் இதயத்தின் மிக உயர்ந்த உச்ச உணர்வை நமக்கு உணர்த்தும். அடுத்தது சூத்திரங்கள். சூத்திரம்னா என்னன்னா, வெளி உலகத்திலே நடக்கின்ற ஒரு அனுபவத்தை, நிகழ்வை உலகமெல்லாமே புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே தெளிவான ஃபார்முலாவா வகுத்து தருபவர் விஞ்ஞானி. அதே போல உள்ளுலகத்திலே நடக்கின்ற ஆன்மீக அனுபவங்களை மற்றவர்களுக்குள்ளும் நடைபெறுமாறு உள்ளுலக விஞ்ஞான சத்தியங்களை தொகுத்து தருபவர் மெய்ஞானி. மெய்ஞானிகள் தொகுத்து தருகின்ற உள்ளுலக ஆன்மீக சத்தியத்தை எல்லோரும் உணருகின்ற தெளிவான சத்தியங்களைத்தான் சூத்திரங்கள்னு சொல்றோம்.
தான் அடைந்த மிக உயர்ந்த உச்ச உணர்வு நிலையை அர்ஜுனனுக்குள்ளும் மலரச் செய்வதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வகுத்து அளித்த சூத்திரம்தான் இந்த பகவத்கீதை. தான் அடைந்த மிக உயர்ந்த நிலையை உலகம் எல்லோருக்கும், உலகில் உள்ள எல்லா உயிர்களும் அடைவதற்காக, உணர்வதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வகுத்து தந்த சூத்திரம் இந்த பகவத்கீதை. 3 நிலை நூல்கள்: சாத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம். பகவத்கீதையை பொறுத்தவரை இந்த நூலை உங்களுக்கு விளக்குவதற்காக, அறிமுகப்படுத்துவதற்காக சூத்திரம் என்ற கருத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். ஆனால் இந்த நூல் வெறும் சூத்திரம் அல்ல. இது சாத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம் மற்றும் இதையெல்லாம் தாண்டி இதையும் கடந்தது. அதனால்தான் உலகிலே உருவான ஆன்மீக நூல்கள் அனைத்திலும் தலையாயது என்று பகவத்கீதையை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னால் சொல்ல முடியும். சாத்திரங்களாக இருக்கின்ற நூல்கள் மூளையின் உச்சத்தன்மையை மட்டுமே உயிர்ப்பிக்கும். இந்த நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அவேக்கன் பண்ணும். நம்முடைய பிறப்பினாலேயே நம்முடைய மூளையிலே இருக்கின்ற சில பாகங்கள் இயங்க துவங்கும். அதாவது லங்ஸ் இயங்கணும்னா மூளை இயங்கி ஆகணும். நம்ம ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ற மூளையினுடைய பாகம் இயங்கி ஆகணும். பிளட் சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ற மூளையின் பாகம் இயங்கி ஆகணும். பிறப்பினாலேயே, மனித உடல் இருப்பதனாலேயே மூளையின் சில பாகங்கள் இயங்கியாக வேண்டும். அதுதான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ்னு சொல்றோம். அப்படி இல்லாம நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் சிலது இருக்கு. நம்ம எல்லாருடைய மூளை இயக்கத்தை பற்றியும் ஆராய்கின்ற பல அறிஞர்கள் சொல்லுகிற கருத்து என்னன்னா, அதிகபட்சமாக பிறந்ததிலிருந்து இறப்பது வரை நாம் செய்கின்ற எல்லா செயல்கள், சுவாசித்தல், உணவுண்ணுதல், உணவை செரித்தல், நம்முடைய இதயம் இயங்குவது, பேசுவது, நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்குமே அதிகபட்சமாக 13% மூளையைத்தான் உபயோகிக்கின்றோம். 13% தான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். 87% நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். இந்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற சத்தியங்கள் நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினை உயிர்ப்பிக்கும். அதற்காக தான் சாஸ்திரங்கள் என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய பல நிகழ்ச்சிகளை வைத்து வாழ்க்கையையே புரிய வைத்தல். இந்த நிகழ்வுகளை ஆராய்வதன் மூலமாக வாழ்க்கையையே புரிந்து கொள்ளுதல், வாழ்க்கையின் போக்கையே உணர்ந்து கொள்ளுதல். இதுதான் சாஸ்திரங்கள் நமக்கு செய்கின்ற சேவை. நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினை உயிர்ப்பிக்க வைத்தல். அடுத்து ஸ்தோத்திரங்கள். சாதாரணமாக நம் தினசரி வாழ்க்கையில் நாம் உபயோகிக்காத நம்முடைய மிகப்பெரிய பரிமாணமாகிய அன்பினால் வயப்படுதல், பரத்தின் வசப்படுதல், மீண்டும் 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 வெறும் மூளையறிவையும் தர்க்கத்தையும் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும், மூளையறிவும் தர்க்கத்தையும் மட்டுமே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மூட மனிதர்களாலே, மட மனிதர்களாலே மாயை என்றும் இல்யூஷன் என்றும் அல்லது டெல்யூஷன் என்றும் பலவிதமாக வர்ணிக்கப்பட்டாலும் அவர்கள் யாருமே வாழ்க்கையில் உணராத, அவர்கள் யாராலுமே உணர்ந்து கொள்ள முடியாத அடித்தொண்டை பொங்கி இனிக்கும் ஆனந்த ரசம். பக்தியினுடைய சக்தி என்னன்னா, உடல் முழுவதையும் இனிக்க வைக்கும் உணர்வு. என்ன ஆழமாக தன்னுடைய உணர்வு இனித்திருந்தால், ஆழ்வார் பெருமகனார்
பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னு சொல்வார். உன்னை அமர்ந்து உன்னுடைய வடிவத்தை, ஆனந்தத்தை, இதை பாடுகின்ற இந்த சுகத்தை தவிர வேறு ஒரு சுகமும் வேண்டாம்னு சொல்றார். இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. What they say they mean. அவர்கள் சொல்வதை உண்மையிலேயே சொல்லுகிறார்கள். இது கவிக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல, எதுகை மோனைக்காக சேர்க்கப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல, உணர்ந்த சத்தியம். என்ன ஆழமா உடல் இனித்திருந்தால், உணர்வு இனித்திருந்தால், இங்க உட்கார்ந்து உன்னை பாடுவது போதும் அப்பா, உன்னை வர்ணிப்பது போதும், இந்திர லோகமே வேண்டாம்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐம்புலன்களாலே அனுபவிக்கின்ற சுகத்தின் உச்சம்தான் இந்திர லோகம். இங்க என்ன ஒரு இனிப்பை சாப்பிடலாம், அங்க எவ்வளவு இனிப்பை சாப்பிட்டாலும் திகட்டாமல் இருக்கும். அப்படிதான் இந்திரலோகங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. சொர்க்கம், இந்திரலோகம்னு பல மதங்களும் பல இனங்களும் வர்ணிக்கின்ற கருத்துக்கள் இப்படிதான் இருக்கு. இங்க ஒரு காட்சியை பார்த்தாலே கண்ணு டயர்ட் ஆயிடும். அங்க எத்தனை பலாயிரக்கணக்கான இனிமையான காட்சிகள் இருக்கும், எவ்வளவு பார்த்தாலும் கண் சோர்வடையாது. இந்த ஒரு இசையை கேட்ட உடனே போர் அடிச்சு போகும். அங்க மேல எத்தனை கந்தர்வ கானங்களை கேட்டாலும் போர் அடிக்காது. அதே மாதிரி உடல் சுகம். நாம இங்க எதையெல்லாம் சுகம்னு நினைக்கிறோமோ அதை எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறது தான் இந்திரலோகம். உடலிலே 5 புள்ளிகளின் மூலமாக மட்டும் சுகத்தை அனுபவிப்பது. காட்சிகளை கண் காணுகின்ற புள்ளி, ஒலியை காது உணர்கின்ற புள்ளி, மனத்தை மூக்கு நுகர்கின்ற புள்ளி, சுவையை நாக்கு தொடுகின்ற புள்ளி, இன்னொரு உடல் சுகத்தை இந்த உடல் உணர்கின்ற புள்ளி. இந்த 5 புள்ளிகளில் மட்டும்தான் வாழ்க்கையிலே சுகத்தை பார்த்திருப்போமானால் நாம் மூடர்கள், வெறும் மூட நம்பிக்கையை வைத்து வாழ்பவர்கள், தர்க்கத்தை தாண்டாதவர்கள். அவர்களை பார்த்தா எனக்கு உண்மையிலே பரிதாபமா இருக்கு. தான் தர்க்கத்தை தாண்டாததனால் யாருமே தாண்ட முடியாது என்கின்ற மனக்குழப்பத்தில் மாட்டியவர்கள். இதை தாண்டின விஷயங்களை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. நிச்சயமாக தர்க்கத்தை தாண்டாத ஒரு மனிதனால் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்று பாடிக்கொண்டிருப்பது இந்திரலோக பதவியை விட உயர்ந்தது என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. சில பேர் நினைக்கலாம், அதுக்கு என்ன இந்திரலோக பதவியையும் எடுத்துக்கிட்டு அங்க உட்கார்ந்துட்டு பாடிக்கிட்டே இருந்தாலும் பண்ணலாம், ரெண்டையுமே பண்ணலாமே, ஏன் விட்டுறலாம், ஏன் இதை விடுவானே. ஆழ்வார் பெருமகனார் அதற்கு கூட சில மணி துளிகளை வீணாக்க விரும்பவில்லை. இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். தர்க்கத்தை தாண்டி, குதர்க்கத்தை தாண்டி ஆழமான விதர்க்கத்தில் கரைந்த பக்தர்களால் மட்டும்தான் இந்த ஆழ்வாரின் மனநிலையை உணர்ந்து கொள்ள முடியும்.